எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி எப்படியான நகர்வுகளை செய்ய போகிறீர்கள்? தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் இது எப்படியாக வேறுபட போகிறது அல்லது எப்படியான அமைப்புகளை ஒழுங்கமைக்க போகிறீர்கள்? சர்வதேச பிரதிநிதிகள் வருவாங்க, எங்களோட கதைகளை கேட்பாங்க. அதே நேரத்தில் அதை அடுத்த கணமே அரசாங்கத்துக்கு ஆதரவான செயற்பாடுகளை செய்துட்டு போவாங்க. இந்த மாநாட்டினுடைய ஆரம்பகட்ட ஏற்பாட்டு பணிகளில் இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான ஆதரவு தமிழர் தாயகம் அல்லது புலம்பெயர் நாடுகளில் எப்படி இருக்கிறது? இந்த பௌத்த சிங்கள நாடானது எமது நிலம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பௌத்த புத்த விகாரைகளை வடக்கு கிழக்கு தமிழர் தழுவிய பிரதேசங்களிலே அவர்கள் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான புத்த விகாரைகளை கட்டியிருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள், உங்களுடைய போராட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இதுவரை காலத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் எங்களுக்கு எந்த விதமான எங்களை கண் கொண்டு கூட பார்க்கவில்லை. ஆனபடியாக அவங்க காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கார்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு சொல்ல இல்லை. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் உறவுகளை தேடி நீதி கிடைக்காமல் இறந்திருக்கின்றார்கள். இது இப்படியே விடுபட கொண்டு போய் தங்களுடைய சாட்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் முனைகின்றது. இன்று நாங்கள் புழுதி பாராமல், வெயில் பாராமல், மழை பாராமல் எங்களது உறவுகளை தேடிய இந்த போராட்டத்தில் எங்களோடு இருந்த தாய்மார்கள் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஒவ்வொரு தாயும் இழக்கும் தருவாயிலும் அவர்கள் கூறி சென்ற வார்த்தை, நான் சென்றாலும் எனது பிள்ளை நாளை வருவான், அவனை தேடும் போராட்டத்தில் நீ கைவிட வேண்டாம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். வணக்கம். IBC தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தினுடைய வணக்கங்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய தொடர்ச்சியான தொடர் போராட்டங்கள் இந்த மண்ணில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த வருடமும் அவர்கள் இந்த தினத்தையொட்டி மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்றை நடத்த இருப்பதாக அறிய கிடைக்கிறது. அந்த வகையில் தங்களுடைய உறவுகளை தொலைத்து கொண்டு தமிழர் தாயகத்தினுடைய நிலங்கள் தோறும் தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆண்டு கணக்காக தங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மீண்டு வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடும் அல்லது அவர்களுக்கான நீதியை சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய நீதி பொறிமுறைகளுக்கு அப்பால் சர்வதேச ரீதியிலான ஒரு நீதி தேவை என்பதனை தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடியவர்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இயங்கியலில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய சங்கத்தினர் நம்மோடு இன்றைய நாளில் இணைந்து கொள்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அவர்களுடைய மாநாடு, அவர்கள் இந்த மாநாடுகள் அல்லது தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்ளுகின்ற போது எதிர்கொள்ளுகின்ற விடயங்கள், இவர்களுக்கான ஆதரவுகள் தமிழர் தாயகத்தில் அல்லது புலம்பெயர் தேசங்களில் எப்படி இருக்கிறது, இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் விரிவாக இன்றைய நாள் அவர்களோடு பேசப் போகிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தினுடைய உபதலைவியாக இருக்கக்கூடியவர், இந்த எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி எப்படியான நகர்வுகளை செய்ய போகிறீர்கள்? தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் இது எப்படியாக வேறுபட போகிறது அல்லது எப்படியான அமைப்புகளை ஒழுங்கமைக்கப் போகிறீர்கள்? அனைவருக்கும் இந்த IBC நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நான் அமல்ராஜ் அமலநாயகி ஒவ்வொரு வருடமும் சர்வதேச காணாமலாக்கப்பட்ட தினத்தில் பாரிய அளவிலான போராட்டங்களை நாங்கள் நடத்தி சர்வதேசமயப்படுத்தி வந்திருக்கிறோம். நாங்கள் இலங்கையில் நடந்த இந்த காணாமலாக்கப்படுதல் தமிழர்களுக்கு தமிழர் தாயகங்களில் இடம்பெற்ற இன அழிப்புக்காக நீதி கேட்டு நாங்கள் 2017 இருந்து நாங்கள் சர்வதேச நீதி வேணும் என்று சொல்லி போராடி வாரோம். இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், உலக பொறிமுறையில் இந்த 17 வருட காலங்களாக நாங்கள் 12 ஆணைக்குழுக்களில் முறைப்பாடுகளை செய்திருக்கிறோம். எங்களோட தரவுகளை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை இந்த இலங்கை அரசாங்கத்தில் இருந்தோ எத்தனை இலங்கை அரசாங்கங்கள் மாறினாலும் எங்களுக்கான தீர்வுகள் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. அதால் தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் இனி எங்களுக்கு நீதி வேணுமன்றதுக்காக இந்த முறை நாங்கள் ஒவ்வொரு தரமும் வடக்கிலையும் கிழக்கிலையும் பாரிய போராட்டங்களை நடத்தி வரனாங்க. இந்த முறை நாங்கள் ஒரு மகாநாடு ஒன்றை செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கமாகிய நாங்கள்
யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா மண்டபத்தில் ஒரு பாரியளவு சர்வதேச அமைப்புகள், சர்வதேச பிரதிநிதிகள், சர்வதேச தூதுவர்கள் எல்லாரையும் இணைச்சு, அதே போல் தமிழர் தாயகங்களில் இருக்கிற அனைத்து அரசியல் தலைமைகளாக இருக்கட்டும், மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கட்டும், அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி இந்த மாநாட்டின் ஊடாக நாங்கள் இந்த 17 வருடமும் நடத்தி சென்ற இந்த போராட்டத்தினை நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு இந்த போராட்டங்களை நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கோம் என்ற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மாநாடாகத்தான் இது அமைய போகுது. இந்த எங்களோட தேடிக்கொண்டிருந்த அனைத்து தாய்மார்கள், இறந்த தாய்மார்களின் ஒரு 500க்கும் மேற்பட்ட தாய்மாரின் ஒரு புத்தக வெளியீடாகவும், நாங்கள் இதுவரைக்கும் செய்த போராட்டங்களின் தொடர்ச்சியான ஆய்வுகளையும் அதில் வெளிப்படுத்துகிறதாக தீர்மானிச்சிருக்கிறோம். உண்மையில் இந்த உங்களுடைய மாநாடு இவ்வளவு காலமும் தொடர்ச்சியாக போராடி வரக்கூடியவர்கள் நீங்கள், தொடர்ந்து மிகப்பெரிய பாரிய போராட்டங்களை செய்கின்றவர்கள், தமிழர் தாயகத்தில் இடம்பெறுகின்ற இயங்கியலுடைய ஒரு நீதிக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த முறை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் உங்களுடைய மாநாடு யாழ்ப்பாணத்தில் மாத்திரம்தான் இடம்பெற போகிறது அப்படியா, அல்லது வடக்கில் வேறு கிழக்கில் வேறாக இடம்பெற போகிறதா? இல்லை, வடக்கு கிழக்கு தழுவிய நாங்கள் தமிழர் தாயகம் தானே, அதால் நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்த போராட்டங்களை தான் நாங்கள் நடத்தி வரணாங்க. அதன் அடிப்படையில் இந்த முறை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா மண்டபத்தில் இந்த வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநாடாக இது அமைய போகிறது. சரி, எப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போது மாநாடு என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த மாநாட்டிலே எப்படியான அழுத்தங்களை சர்வதேச பிரதிநிதிகளுக்கு முன்வைக்க போகிறீர்கள்? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் சர்வதேச பிரதிநிதிகளை இணைத்து செய்ய போகிறோம் என்று சொல்லி. எப்படியாக இருந்தால் உங்களுடைய மாநாட்டில் அவர்கள் பங்கேற்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு செய்தியை சொல்வதற்காக முற்படுகிறீர்களா? நாங்கள் அவங்கள இந்த மாநாட்டுக்கு அவங்கள பங்கேற்கிறதுக்காக அழைப்புகளை விடுத்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் ஆரம்பகட்டமாக முதல் ஊடக நேரத்தோடு நாங்கள் இதை அறிவிச்சிருந்தாலும், உத்தியோகபூர்வமாக நாங்கள் சர்வதேச மாநாடு என்று சொல்கிறதுக்கு காரணம் இது என்னென்னு சொன்னால், சர்வதேச பிரதிநிதிகள் அதில் பங்கேற்க வைக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஏனென்றால் நாங்கள் சர்வதேச பிரதிநிதிகள் வருவாங்க, எங்களோட கதைகளை கேட்பாங்க, அதே நேரத்தில் அதை அடுத்த கணமே அரசாங்கத்துக்கு ஆதரவான செயற்பாடுகளை செய்துட்டு போவாங்க. இந்த மாநாட்டின் ஊடாக நாங்கள் என்னத்தை கேட்குறோம், எங்களோட இலக்கு என்ன, இந்த 17 வருஷங்களாக பாதிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இந்த மாநாட்டை செய்து நாங்கள் இந்த நிலைக்கு நாங்கள் இந்த அடைவு மட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்ற குற்றவாளிகளிடம் போய் நாங்கள் நீதி கேட்க இயலாத ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் நாங்கள் இந்த சர்வதேச மாநாடை கொண்டு செல்வதாக, இந்த சர்வதேச மாநாட்டின் ஊடாக எங்களுடைய இந்த போராட்டத்தை அல்லது எங்களுக்கு நீதி கிடைக்கிற விஷயத்தை கொண்டு செல்வதுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய இந்த ஏற்பாடு, இந்த நகர்வுகள் வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாரிய கவனத்தை ஈர்க்கக்கூடிய விதத்திலே இது இடம்பெற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். குறிப்பாக இந்த மாநாட்டினுடைய ஆரம்பகட்ட ஏற்பாட்டு பணிகளில் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான ஆதரவு தமிழர் தாயகம் அல்லது புலம்பெயர் நாடுகளில் எப்படி இருக்கிறது? எப்படியான கோரிக்கையை எங்களுடைய தமிழர் தாயகம் அல்லது உலக தமிழ் மக்களிடம் இந்த விவகாரத்திலும் முன்வைக்க விரும்புகிறீர்கள்? IBC தமிழ் நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம். புலம்பெயர் தேச மக்களுக்கும் ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் நாம் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். என்னென்று கேட்டால், நாம் தொடர்ச்சியாக இன அழிப்பானது 1948ஆம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த இன அழிப்பின் ஊடாக இன்று வரை எமது இளைஞர்கள் யுவதிகள் ஆயுதமேந்தி போராடியும் 30 வருட காலமாக எந்தவித நீதியும் கிடைக்காமல் மௌனிக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக ஒரு நீதியின் குரலாக, இனத்திற்காக ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு காண்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக உயிர்ப்போடு இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். எனவே தான் நாம் சொல்கின்றோம், தொடர்ச்சியாக உள்நாட்டு பொறிமுறையில் தோல்வியடைந்து மற்றது அப்படி இருக்கின்ற போதுதான் நாம் சர்வதேச நீதியை கேட்டு 2017ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம். இந்த சர்வதேசமும் எமக்கு நீதி வழங்க பாராபட்சமாக பார்த்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அரசியல் நகர்வுக்காக. ஆனால் அந்த விடயத்தை நாம் ஈழத்தமிழர்களாகிய நாம் இங்கு ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களையும் அனைத்துலக நாட்டு தூதுவர் ஆலயங்களில் இருக்கின்ற தூதுவர்களையும் அந்த மகாநாட்டுக்கு கூட்டி
அந்த அவர்களை ஓரிடத்தில் இருத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். இந்த இன அழிப்பும் கொடூர யுத்தத்தின் மூலமும் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே 2009ஆம் ஆண்டு எமது இனப்படுகொலையானது மிக உச்சகட்டத்தை அடைந்திருந்தது. ஆனால் அன்று இனப்படுகொலை நடந்த போதிலும் இன்று வரை எமக்கான இன அழிப்பு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றா இந்த பௌத்த சிங்கள நாடானது எமது நிலம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பௌத்த புத்த விகாரைகளை வடக்கு கிழக்கு தமிழர் தழுவிய பிரதேசங்களிலே அவர்கள் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான புத்த விகாரைகளை கட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று இராணுவ முகாங்கள் எமது தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலமான இந்த நிலங்களில் தமது குடியிருப்புகளை இன்று நடத்தி ஜனநாயக நாடு என்று சொல்கின்றார்கள். ஆனால் எந்த விதத்திலும் ஜனநாயக நாடு இல்லை. ஏனென்று கேட்டால் ஓர் இனத்தால் அளிக்கப்பட்டது. எமது நிலம் பறிபோகின்ற போதே எமது பலம் இழக்கப்படுகின்றது. அதே போல எமது உறவுக்கான உரிமைகள் இங்கு மறுக்கப்பட்டிருக்கின்ற போதுதான் நாம் தமிழர்களாகிய நாம் எமது உரிமைக்காக போராடுகின்றோம். எனவேதான் நாம் கேட்கின்றோம், இந்த சர்வதேச மகாநாடானது புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற மக்களும் இந்த ஈழத்தில் வாழ்கின்ற மக்களும் எமது இந்த மகாநாட்டுக்கான உங்களுடைய ஆதரவையும் உதவிகளையும் நல்வி இந்த மகாநாட்டின் ஊடாகவும் இது வலி நிறைந்த போராட்டத்திற்கான ஒரு கண்ணீர் கதைகள் சொல்கின்ற மகாநாடாக இருக்கின்றது. எனவே எமது இனத்தினுக்கு ஒரு இனப்படுகொலையின் உச்சகட்டத்துக்கான நீதி கேட்கின்ற மகாநாடாக இது அமைய வேண்டும் என்பதைத்தான் நம் தமிழர் தேசத்தில் வாழ்கின்ற நாங்கள் புலம்பெயர் தேசத்தையும் இங்கே தமிழர்களாகிய ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களையும் ஒன்று சேர்த்து இந்த மகாநாட்டை செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக ஒரு மாநாடு செய்யப்பட இருக்கிறது. அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுக்கு எங்களுடைய மக்களிடமிருந்து அல்லது எங்களுடைய தரப்புகளிடமிருந்து எப்படியான உதவிகள் தேவை அல்லது அந்த உதவிகளை எப்படி வழங்க முடியும் என்கின்ற விடயங்களையும் விரிவாக பேசினால் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுக்கு எப்படியான உதவிகள் இந்த மாநாட்டை ஒழுங்கு அமைப்பதிலே தேவையாக இருக்கிறது? இந்த மகாநாடானது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்களாகிய நாங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான சரீர உதவிகளும் சரி, ஆதரவுகளும் சரி, இந்த மகாநாட்டை கொண்டு செல்வதற்கான பெருந்தொகையான பணம் தேவைப்படுகின்றது. ஆனால் நாங்கள் ஒரு நிதி சார்ந்த அமைப்பல்ல, ஒரு நீதிக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்பு. எனவே நாம் கேட்கின்றோம், இந்த மகாநாடு மிகவும் வலிமையாகவும் வலுப்பெறச் செய்வதற்கும் இந்த மகாநாட்டின் ஊடாக நாம் நீதியை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த மகாநாட்டை ஒன்று கூட்டியிருக்கின்றோம். இதற்கான பல செலவுகள் இருக்கின்றது. அளிக்கப்பட்ட சாட்சியங்களின் புத்தக வெளியீடானது செய்ய இருக்கின்றோம். அந்த புத்தக வெளியீட்டுக்கான நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. கண்காட்சிகள் செய்ய இருக்கின்றோம். அதே போன்று நிறைய செலவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த செலவை வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கின்றோம். எங்களிடம் குடும்ப வறுமையின் காரணமாகவும் எமது உறவுகளுக்காக நீதி கேட்டு தொடர்ந்து போராடி வருகின்றோம். ஆனால் நாம் நிதியை எதிர்பார்த்து இதுவரை காலமும் நாங்கள் போராடவில்லை. ஆனால் இந்த மகாநாடு செய்வது மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும், எமது ஒரு நீதியின் குரல்களாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்துலகு தமிழர்களும் இந்த ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களும் ஒருங்கிணைந்து இந்த மகாநாட்டை நடத்துவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் ஆதரவுகளையும் தர வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்கின்றேன். நன்றி. நிச்சயமாக இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் இந்த நிலத்தில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கண்ணீர் கதைகள் இவையெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அடுத்தவரிடம் செல்லலாம். குறிப்பாக இந்த போராட்டங்கள், உங்களுடைய போராட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? பல்வேறு பிரதிநிதிகள் சந்திக்கிறார்கள், சர்வதேச ரீதியானவர்கள், உள்ளூர் அரசாங்க அதிகாரிகள், இப்படி நிறைய இருக்கிறது. நாங்கள் உள்ளூர் பொறிமுறைகளின் ஊடாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது சர்வதேச அமைப்புகளுடைய பிரதிநிதிகளும் அண்மையில் நீங்கள் சந்தித்திருந்தீர்கள். உங்களுடைய இந்த போராட்டங்களுக்கான எதிர்வினைவுகள் அவர்களிடம் எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்ட வடிவு நாங்கள் இலங்கை பொறிமுறைக்குள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் என்ற ஒரு நோக்கத்தை அறிஞ்சிருக்கிறோம். ஏனென்றால் இதுவரை காலத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் எங்களுக்கு எந்த விதமான எங்களை கண்கொண்டு கூட பார்க்கவில்லை. ஆனபடியாக அவங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கார்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு சொல்ல இல்லை. ஆனால் நாங்கள் இலங்கை பொறிமுறையை ஒருபோதும் நாங்கள் நம்ப போவது இல்லை. ஏன்னா எங்களோட மக்கள் 2017 இருந்து இதுவரையும் நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மீறி வந்திருக்கோம். ஒவ்வொரு அரசாங்கம் வந்தாலும் எத்தனையோ மகாநாடுகள் அவங்க செய்திருந்தாலும் உள்நாட்டு பொறிமுறைக்குள்ளே நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால்
அவங்கள் கண் துடைப்புக்கு பொய்யை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனபடியால் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையை உள்வாங்கி இந்த போராட்டத்தை இந்த மகாநாடை நடத்துவோம் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கோம். ஏனென்றால் எங்களுடைய சில விஷயங்களை வெளியில் போவதில்லை. ஆனபடியாக உலகெங்கும் இலங்கையிலேயோ இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலேயோ தேசியம் சார்ந்தவர்கள் தமிழ் மக்கள் நாங்கள் அனைவரும் நாங்கள் இத்தனை காலம் போராடியதுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தரல. ஆனால் நாங்கள் இன்று இந்த நீதியை கேட்டு நிற்கின்றோம். எங்களுக்கான சரியான தீர்வு சர்வதேச ஊடாகத்தான் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கோம். சரி, இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்று விளைந்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய செய்தி சென்றடையும் என்பதிலே உங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான தடைகள் அல்லது இதனை ஒழுங்கமைப்பதில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், சிரமங்கள் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு புலனாய்வுத்துறையினால் இப்பயே எங்களுக்கு சில அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டும் இருக்குது. ஆனால் அதையும் மீறி நாங்கள் இதை வெளிப்படுத்தணுமென்று எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏனென்றால் எங்கள் மேல் பாய்கிறது எங்கள் பிள்ளைகள் மேலேயும் பாயலாம். அதை போல் இந்த 8 மாவட்டத்து தலைவிமார்கள் மேலேயும் இதே அச்சுறுத்தல் தான் நடக்கிறது. எங்களுக்கு அச்சுறுத்தல் நடக்கும். ஆனால் இதை நாங்கள் மிக வெற்றிகரமாக இதை செய்து முடிக்கணுமென்று எங்களுக்கு ஒரு நோக்கம். நிச்சயமாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக இந்த நிலத்திலே போராடி வருகிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள், அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவது, அவர்களுடைய போராட்டங்களில் தடையை ஏற்படுத்துவது, இப்படியான தொடர்ச்சியான நிகழ்வுகளை ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டமைப்பும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தான் வருகிறது. இப்படி இருந்தும் தொடர்ந்தும் அந்த தடைகளை தாண்டி இந்த மக்கள் தங்களுடைய தொலைந்து போன காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை தேடி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்கிறது? இதனுடைய தொடர்ச்சி உங்களோடு மிக நீண்ட காலமாக போராடியவர்கள் இருக்கிறார்கள். பலர் இறந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார் தங்களுடைய இயற்கை இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. ஆகவே இப்படி ஒவ்வொருவராக காலம் போக போக எங்களுடைய போராட்டத்தினுடைய காலமும் நீண்டு கொண்டு போக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீதியும் நீத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சேவை எனக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த போராட்டமானது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி 8 மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் இணைந்து பல்வேறுபட்ட முறையிலே ஆரம்பத்தில் அரசியல் கட்சிகள், வேறு வேறு நிறுவனங்கள் சிங்கள தரப்பிலே எங்களுக்கு உதவி செய்தவர்களோ சேர்ந்து போராடி இருந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொருவரும் எங்களை தங்களுடைய செயற்பாட்டுக்கு பயன்படுத்துவ போன்ற நிலைமைகள் இருந்தபோது தனித்துவமாக நாங்கள் வலிந்து காணாமட்ட உறவுகளின் சங்கத்தை உருவாக்கி இன்று வரை உண்மையை கண்டறிதல், பொறுப்பு கூறுதல், மீள நிகழமை போன்ற பிரச்சனைகளை மையமாக கொண்டு போராடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் உள்நாட்டு பொறிமுறையிலே தீர்வு காண்பதாக சொல்லி OMB அலுவலகத்தை உருவாக்கி எங்களுக்கு எங்கள் அங்கத்தவர்களுக்கு இந்த தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உதவி செய்ததாக கூறி பணம் தருவதாக கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, ஒவ்வொரு முறையும் மாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய பெற்றோர்கள் வயது கூடிக்கொண்டே ஒவ்வொருவருக்கும் 70-80 வயதுகளை தாண்டி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் உறவுகளை தேடி நீதி கிடைக்காமல் இறந்திருக்கின்றார்கள். இது இப்படியே இழுபட கொண்டு போய் எங்களுடைய சாட்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் விளைகின்றது. ஆனாலும் நாங்கள் தளராது போராடி கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு எந்த தீர்வையும் தரப்போவது கிடையாது. ஆரம்பத்தில் கல்லோயாவில் ஆரம்பிக்கப்பட்ட இன அழிப்பு இறுதியாக முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே மிகப்பெரிய இன அழிப்பாக அங்கே முடிவு வந்திருக்கின்றது. இதற்கிடையிலே சன்சோனி கவுன்சிலில் ஆரம்பித்து எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக பரணகம் ஆணைக்குழு வரைக்கும் ஆணைக்குழுக்களை பல ஆணைக்குழுக்களை அமைத்து விசாரித்தார்கள், எங்களையும் கூப்பிட்டார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த விசாரணை என்ன நடந்தது, விசாரணை முடியல அந்த
நீதியாளர்கள் என்ன கூறினார்கள் என்று ஊடகங்களுக்கு தெரிவிக்கவில்லை, மக்களுக்கு தெரிவிக்கவில்லை, அரசாங்கம் வெளியிடவில்லை. ஏனெனில் அங்கே அரசாங்கத்திலும் அரசாங்க அதிகாரிகள் இராணுவ புலனாய்வாளர்கள் மீது அந்த அமைப்பை குற்றஞ்சாண்டி இருக்கும் என்று நாங்கள் உண்மையிலேயே அஞ்சுகின்றோம். அதை வெளியிட்டால் அரசாங்கத்துக்கு பிரச்சனை வரும் என்பதற்காகவே மறைக்கின்றார்கள். அப்படியானவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு தீர்வு தரப்போவது கிடையாது. இலங்கையில் எங்களுடைய இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டதே இனப்பிரச்சனை ஊடாக. இங்கே இனப்பிரச்சனை ஒன்றிருந்து அந்த மூலம் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. ஏன் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக எமது தரப்பிலே, தமிழர் தரப்பிலே பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம், திம்பு பேச்சுவார்த்தை, உஸ்ட்ரோ பேச்சுவார்த்தை, இறுதியாக சுனாமி கட்டமைப்பிலே எங்களுக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்த விடுதலை புலிகளை இணைத்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது வந்தபோதும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியின் தலைமையிலே அவர்கள் அதை எதிர்த்து நீதிமன்றம் செய்து அப்படி அந்த நிவாரணத்தை கொடுக்க வேறு ஒன்றுமல்ல, அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை கொடுப்பதுதான் எங்களை இணைத்திருந்தார்கள். அதை கூட சிங்கள தரப்பு தான் இல்லாமல் செய்தது. எனவே எங்களுக்கு முற்று முழுதாக எந்த நம்பிக்கையும் இல்லாமல் செய்தது அவர்கள் தான். சிங்கள தரப்பினரே, சிங்கள அரச யந்திரம் தான் இந்த தீர்வுகள் எட்டாமல் இருப்பதற்கான எதிர்வினைகளை ஆற்றியிருந்தார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை மிகப்பெரிய சர்வதேச மாநாடாக கூட்டி சர்வதேசத்திலே இருக்கின்ற மனித உரிமைகள் ஆர்வலர்கள், சர்வதேச அமைப்புகள், எங்களை போன்றவர்களுக்காக நீதி கோருகின்ற அமைப்புகள், உலகத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்ற தூதுவர் ஆலயங்கள், மற்ற அயல் நாட்டிலே இருக்கின்ற, தமிழ்நாட்டிலே இருக்கின்ற எங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்கள், இலங்கையில் இருக்கின்ற மனித உரிமை ஆர்வலர், சிவில் சமூக செயற்பாடு அனைவரையும் இணைத்து எங்களுடைய ஒரு மாவட்டத்திலிருந்து 100 பேர் எங்களுடைய அங்கத்தவர் வருகின்றார்கள். அப்படி 800 பேர் வருகின்றார்கள். எங்களுடைய புத்தக வெளியீட்டுக்கான ஒரு மையம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகள், காணாமல் போல பிள்ளைகள் பாவித்த பொருட்களை கண்காட்சியாக அந்த இடத்திலே வைக்கப் போகின்றோம். அனைவருக்கும் முன்னுக்கு இதுவரைக்கும் நாங்கள் போராடி அறிக்கைகள் கொடுத்து எந்த பதிலும் இல்லாமல் நாங்கள் ஏங்கி நிற்கின்ற அந்த விடயத்தையும் ஒரு புத்தக வெளியீடாக செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே அனைவருக்கும் முன்னுக்கு எங்களுடைய உண்மையை கண்டறிதல், பொறுப்பு கூறுதல், மீள நிகழாமல் இருத்தல் என்பதற்கு சர்வதேசம் ஒத்துழைக்க வேண்டும் என்று மிகவும் ஆணித்தரமாக கருத்து வைக்க இருக்கின்றோம். இதுதான் இந்த மாநாட்டின் முக்கியமாக நோக்கமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த பணம் என்பது எங்களுடைய அங்கத்தவர்கள் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். உண்மையிலே எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பரிந்து காணாமலாகப்பட்ட உழைக்கக்கூடிய பிள்ளைகளை கூடுதலாக கணவர்கள் இழந்த மிக நிலையிலே இருந்தும் தொடர்ந்து நீதிக்காக போராடுகின்ற அமைப்பாக இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே பணம் படைத்தவர்கள் உண்மையிலேயே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகவும் எங்களை சிரம் தாழ்த்தி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த உதவிகள் அல்லது உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகளை தெரிவித்தால் அதன் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படியான முறைகளின் மூலமாக உங்களை தொடர்பு கொள்ள முடியும். எங்களுக்கு எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சங்கம் இருக்கின்றது. 8 மாவட்டம் இணைந்து வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அதற்கு சங்கத்துக்கான ஒரு வங்கி இலக்கம் இருக்கின்றது. உண்மையிலே அந்த வங்கி இலக்கம் நாங்கள் உண்மையிலேயே பொருளாளர் இருக்கின்றார். அந்த இலக்கத்தை உண்மையிலே எனக்கு அந்த நம்பர் பாடம் இல்லை. உண்மையிலேயே செயலாளர் அல்லது உபதலைவர் அந்த நம்பரை உங்களுக்கு சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி வீதிகளில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள், கண்ணீரோடு இந்த நிலத்தில் ஒரு கதையை எழுதி வைத்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக தங்களுடைய கடந்த காலத்தில் தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்து, தங்களுடைய உறவினர்களை தொலைத்து, அவர்களை இழந்துவிட்டு அவர்கள் வருவார்களா என்கின்ற ஏக்கத்தோடு அவர்களுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய உறவுகள் தொலைக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கான நீதியை பெற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கனவோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள். எங்கு வெளிநாட்டு பிரதிநிதிகளோ உள்நாட்டு பிரதிநிதிகளோ ஜனாதிபதிகளோ தமிழர்கள் தாயகத்தில்
இடத்தை நோக்கி வருகிற போது அந்த இடங்களிலெல்லாம் தங்களுக்கான நீதியை சலைக்காமல் இத்தனை ஆண்டுகளாக கோரிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆகவே தொடர்ச்சியான ஒரு இயங்கியலோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தங்களுக்கான நீதியை சரியான முறையில் கோருகிறது என்கிற போது நாங்கள் ஒவ்வொருவரும் அதற்கான ஆதரவுகளை வழங்க வேண்டியது இந்த இனத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய கால கடமையுமாக இருக்கிறது என்பதனை ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம். குறிப்பாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை, இது இந்த நிலத்தினுடைய பிரச்சனை. இந்த நிலத்தினுடைய பிள்ளைகள் தான் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை அரசியல் ரீதியாக வழிநடத்துகிறோம் என்று சொல்கின்றவர்கள் இந்த அரசியல்வாதிகள், வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் உங்களுடைய போராட்டத்திற்கு எப்படியான ஆதரவுகளை வழங்குகிறார்கள்? நீங்கள் இப்போது எடுத்திருக்கக்கூடிய முன்னகர்வுகளுக்கு எப்படியான ஆதரவை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள்? கடைசி யுத்தம் 2009 கடைசி யுத்தம் முடிவடைந்த பின் சரணடைந்தவர்கள் பிரான்சிஸ் ஃபாதரோட குடும்பமாக சரணடைந்தவர்கள். அந்த சரணடைந்தவர்கள் பெற்றோர்களின் பிள்ளைகள் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சரணடைந்தவர்கள் குடும்பமாக. இன்று வரை நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த 17 வருட காலமாக நாங்களும் ரோட்டில் புரண்டடித்து போராட்டங்கள் எல்லாம் பல விதமாக மாறி மாறி நாங்கள் போராட்டத்தை செய்து வருகின்றோம். இற்றவரை எங்களுக்கு அதை பற்றிய ஒரு பதிலும் இல்லை. நாங்கள் இங்கே எங்களுக்கு நீதி இல்லை என்று தானே மறுப்பு தெரிவித்தவர்கள். ஆனால் நாங்கள் இஞ்சத்தை நீதியையும் நாங்கள் கேட்கவில்லை. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு பதில் வரும் என்று தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு பதிலும் இல்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லை. எங்கள் குழந்தைகள் சரணடைந்தவர்கள், இந்த குழந்தைகள் 7 மாதத்தில் இருந்து 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் அவ்வளோ பேரும் சரணடைந்தவர்கள். அந்த பிள்ளைகள் எந்த ஆயுதத்தை தூக்கினார்கள்? எந்த பிள்ளைகள் எந்த ஆயுதத்தை தூக்கினார்கள்? ஆயுதம் தூக்குற வயது இல்லை. 7 மாதம் எனது வீட்டில் 5 பேர், மகள் மருமகன் 3 பிள்ளைகள். கடைசி பாலன் முதல்வருக்கு 10 வயதும், இரண்டாவதுக்கு 9 வயதும், கடைசி பிள்ளைக்கு 7 மாதம். அந்த 7 மாத தவ்வலை கூட கொண்டு இவ்வளவு பிள்ளைகளையும் கொண்டு போய் என்ன செய்தீர்கள்? மன்னிப்பு உங்களை விசாரணை செய்துட்டு விடுவோம் என்று சொல்லித்தானே அந்த பொம்பளைகளையும் பிள்ளைகளையும் சரி கணவர்களை வச்சு விசாரணை செய்திருக்கலாம். இந்த பிள்ளைகளையும் பொம்பளைகளையும் கொண்டு என்ன செய்தீர்கள்? இப்போ பார்க்க போனால் இந்த செம்மணியோட சேர்த்த ஒரு போராட்டத்தில் துளைத்த மாதிரித்தான் இருக்கின்றது. இந்த செம்மணியில் பாலன்களை கூட கட்டி பிடித்தவர்களும் இருத்தி வைத்து கொண்டவர்களும் அதே மாதிரித்தான் எங்களோட சரணடைந்த பிள்ளைகளையும் நாங்கள் நினைத்து வருகின்றோம். என்ன நடந்தது, ஏது நடந்தது? எங்களுக்கு எதுவித இதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் சர்வதேச தான் நாங்கள் முறையிடுறோம். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் வந்த பொழுது நாங்கள் உண்மையிலே அங்கே எங்களுடைய எதிர்ப்பு ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு எதிராக இல்லை, இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு தீர்வு தராது, நீங்கள் தலையிடுங்கள் என்றே அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த போராட்டத்தில் இலங்கை போலீஸார் எங்களுடைய பின்னரை முழுமையாக மறைத்து வைத்திருந்தார்கள். அது வெளியே தெரியாமல் மறைத்து எங்களுக்கு எதிரே நின்றார்கள். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து மிக நீண்ட நேரத்துக்கு பிறகு அதிலிருந்து வெளியேறினார்கள். உண்மையிலேயே ஒரு வெளிநாட்டு பிரதிநிதிகள் வருகின்ற பொழுதிலே கூட எங்களுடைய அதாவது அந்த பதாதைகளை கூட அவர்கள் பார்க்கக்கூடாமல் மறைக்கின்ற அளவுக்கு மனோநிலை தான் இலங்கையின் போலீஸ் பிரிவு கூட இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே மிகவும் கவலையுடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. உண்மையிலே அவர்களிடம் நாங்கள் அந்த நீதி உண்மையில் அந்த குழந்தை பிள்ளைகள் ஒரு தாய் இறக்கு உயிர் தன்னுடைய உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளையை கட்டி பிடித்து கொண்டு கிடக்கின்ற ஒரு எலும்பு கூட அங்கிருந்து எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் உயிரோடு தான் அங்கே தாட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது பாருங்கள் கூட எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரும் உறவுகளை துளைத்து போட்டு தேடுகின்ற பொழுது இப்படியான புதைகுழிகளிலிருந்து வெளிவருகின்ற இந்த எண்பு தொகுதிகள் எங்களுக்கு கூறுவது உயிரோடு புதைத்திருக்கின்றார்கள், மிக இரக்கமற்று செய்திருக்கின்றார்கள், இருத்தி வைத்து உயிருடன் வாயாக வேண்டு கொண்டிருக்கக்கூடியதாக புதைத்திருக்கின்றார்கள். இப்படியான நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த சர்வதேச மாநாட்டின் ஊடாக நிச்சயமாக இந்த உண்மைகளை சர்வதேச பிரதிநிதிகளை உணர்ந்து இந்த சர்வதேச ஒத்துழைப்புடன் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவ வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகின்றோம். அந்த மாநாட்டுக்கு
அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த மிக நீண்ட வலுவான கோரிக்கைகள், மிக கனதியான வலிகளோடு இந்த உறவுகள் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். இவர்களுடைய இந்த கோரிக்கைகளுக்கு ஈழத்து தமிழ் மக்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், உலகமெங்கிலும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழரும் தங்களுடைய சகோதரர்கள் தொலைக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டோடு இவர்களுடைய போராட்டத்தை வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன், தமிழர் தாயகத்திலே அரசியல் செய்கின்றவர்கள், அரசியல் தரப்புகள் உங்களுடைய போராட்டங்களுக்கு எப்படியான ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள்? குறிப்பாக உங்களுடைய இந்த ஏற்பாடுகளுக்கு அவர்களுடைய ஆதரவுகள் எப்படி இருக்கிறது? வணக்கம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு உங்களது சேவை தொடர வேண்டுமென்று வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொண்டு, நான் அம்பாறை மாவட்டம் தம்பிராசா செல்வராணி. 2009ஆம் ஆண்டு யுத்தம் மவனித்த பின்னர் எத்தனையோ ஜனாதிபதிகள், எத்தனையோ அரசியல்வாதிகள் மாறி மாறி இங்கு வந்திருக்கின்றார்கள். ஜனாதிபதிகளை எடுத்துக்கொண்டால் கொழுக்கட்டையும் மோதகமும் உள்ளுக்குள் இருக்கும் அடைப்ப நினைப்பு ஒன்றுதான். அதே மாதிரி எங்களது கோரிக்கைகளை 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடிருந்து இற்றவரை நாங்கள் எங்களை உறவுகளை தேடும் போராட்டத்தில் பல முறை இந்த அரசுடன் நாங்கள் கேட்டு நின்றோம். ஆனால் அவர்கள் எங்களை திரும்ப திரும்ப இந்த உள்ளக பொறிமுறைகள் கொண்டு புகுத்துவதற்காகத்தான் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த உள்ளக பொறிமுறை எங்களுக்கு வேண்டாம் என்று கூறிதான் நாங்கள் இன்று சர்வதேச பொறிமுறையை நோக்கி 2018ஆம் ஆண்டு முதல் எங்களது பலிகளையும் எங்களது உறவுகளின் உணர்வுகளையும் நாங்கள் 8 மாவட்ட வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் நாங்கள் இன்று ஜெனிவா முன்றலில் முன்வைத்துள்ளோம். இந்த ஆவணி 30ஆம் தேதி இங்கே நடக்க இருக்கும் சர்வதேச வளைந்து காணாமலாக்கப்பட்ட தினத்தை நாங்கள் இன்று சர்வதேச மகாநாடாக நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையில் அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அரசியல்வாதிகள் எங்களுடன் ஒரு சிலர் தான் எங்களது போராட்டத்தை ஆதரிப்பவர்களும் எங்களது போராட்டத்தை அனுசரிப்பவர்களும். அதே மாதிரி புலம்பெயர் நாட்டிலும் இங்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து எங்களது உறவுகளை தேடும் போராட்டத்தை எல்லோரும் ஆதரிக்கவும் இல்லை. அதிலும் இந்த உணர்வு, எங்களது தாய்மார்களின் உணர்வுகளை, எங்களது போராட்டங்களின் வலிகளை நாங்கள் இந்த போராட்டத்தை செய்வது எதற்காக என்று உணர்ந்த ஒரு சிலர் தான் எங்களது போராட்டத்தை இன்று ஆதரித்து எங்களது போராட்டத்துக்கான வழியை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த உலக நாட்டிலும் நடக்காத ஒரு யுத்தம்தான் இன்று எங்களது ஈழ மண்ணில் நடந்தேறி இருக்கின்றது. 1,47,000க்கும் மேற்பட்ட உறவுகளை நாங்கள் அங்கு இழந்து நிற்கின்றோம். ஆனால் இன்று இலங்கையில் உலகத்திலே இன்று வளைந்து காணாமலாக்கப்பட்ட 1ஆம் இடத்தில் ஒரு நாடு இருக்கின்றது. 2ஆம் இடம் இலங்கை என்று சொன்னால் இன்று 1ஆம் இடம் இலங்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்கு தோண்டப்படும் செம்மணி புதைகுழிக்குள் எலும்பு கூடுகள், அதற்கும் எங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கின்றது. வளைந்து காணாமலாக்கப்பட்டு உறவுகளை தேடிக்கொண்டிருக்கும் எங்களுக்கும் அந்த செம்மணியை தோண்டும் அதுக்குள் வரும் அந்த எச்சங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம், அங்கே தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புலம்பெயர் நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் உரிய ஒரு தேடுதலும் அனைவருக்கும் உரிய ஒரு போராட்டம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடன் சார்பாக எந்த அரசியல் அமைப்பு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த உலக நாட்டிற்கும் புலம்பெயர் நாட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி, இத்தனை வருஷ காலமும் அவங்க எங்களுடன் சேராமல் இருந்திருக்கலாம், இத்தனை வருட காலமும் எங்களுடன் அவர்கள் பங்கு பெறாமல் இருந்திருந்தாலும் இந்த சர்வதேச மாநாட்டில் அவர்கள் அனைவரும் எங்களுடன் ஒன்று சேர வேண்டும். எங்களுடன் ஒன்று சேர்ந்து எங்களுக்கான வலுவூட்ட முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் புழுதி பாராமல், வெயில் பாராமல், மழை பாராமல் எங்களது உறவுகளை தேடிய இந்த போராட்டத்தில் எங்களுடன் இருந்த தாய்மார்கள் 500 பேருக்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஒவ்வொரு தாயும் இழக்கும் தருவாயிலும் அவர்கள் கூறி சென்ற வார்த்தை, நான் சென்றாலும் எனது பிள்ளை நாளை வருவான், அவனை தேடும் போராட்டத்தில் நீ கைவிட வேண்டாம், அவர்களை திரும்ப திரும்ப அவர்களை தேடுவதற்கு முன்னில்லுங்கள் என்று ஒவ்வொரு தாய்மார் இதை கூறி முன் சென்றிருக்கின்றார்கள். நான் படலியை பார்த்திருந்தேன். என்ற பிள்ளையை தூக்க என்னை தோளில் வச்சு தூக்க என்ற பிள்ளை வருவான் என்று, என்ற பிள்ளை என்னை தோளில் சுமக்கையும் வரலே, என்ற பாட தூக்க கூட வரல என்று இறந்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்.
பலின்றது இந்த பலி ஏற்படுத்திய எங்களோட ஒவ்வொரு தாய்மாரை இப்போ தேடிக்கொண்டிருக்கும் தாய்மார் எங்களோட உறவுகள பலியை ஏற்படுத்தி சிம்பிளாக ஏற்படுத்தி போயிட்டாங்க. ஆனால் இன்று அந்த பலியை சுமந்து நாங்கள் அந்த பலி இனிமேல் அடுத்த சந்ததிக்கு வரக்கூடாது, அடுத்த சந்ததி இந்த பலி அனுபவிக்கக்கூடாது. இனிமேல் இலங்கையில் எம்மதம் எம்மினமும் காணாமலாக்கப்படக்கூடாதுன்றதுல நாங்கள் ஒரு முக்கிய பங்கை எடுத்துக்கொண்டு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். நாங்கள் உண்மை நீதி மீள்கிளம்பின்றதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்தது திரும்ப சொல்கிறோம், இந்த ஓஎம்பின்றதுக்குள்ளே நாங்கள் எத்தனையோ பயில்களை கொடுத்த அந்த பயில்களுக்கான தீர்வு இதுவரையும் கிடைக்கல. அதே மாதிரி நாங்கள் திரும்ப கேட்குறோம், இந்த சர்வதேச பொறிமுறை குளங்களை சென்று சர்வதேசத்துக்கூடாக எங்களோட போராட்டத்துக்கான நீதியும் பற்றியும் கிடைக்கணும்ட்டு தான் நாங்கள் முக்கியமாக இந்த சர்வதேச மாநாட்டை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற கருத்து எங்களோட 8 மாவட்ட கருத்தும். மிக நீண்ட கோரிக்கைகளினூடாக தொடர்ச்சியாக தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய உறவுகளுக்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்திலே தங்களுடைய பிள்ளைகளை தொலைத்துவிட்டு அந்த பிள்ளைகள் வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்போடு இறுதி காலம் வரை இருந்திருக்கக்கூடியவர்கள். அந்த தாய் குறிப்பிடுகிற போது குறிப்பிட்டார், தன்னுடைய பாடையை சுமக்க என்னுடைய பிள்ளை வருவானா என்கின்ற ஏக்கத்தோடு அந்த ஒரு தாய் உயிரிழந்து போகிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த ஏக்கம் எப்போது தீர்த்து வைக்கப்பட போகிறது? இவர்களுக்கான நீதி என்ன? இப்படியான நிறைய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. காலங்காலமாக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு தரப்புகளும் வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள், நாங்கள் வந்தால் மாறுவோம் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய அரசு, உங்களுக்கு தெரியும், அவர்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஆட்சி கால பகுதியில் நீங்கள் உங்களுடைய போராட்டங்களில் எப்படியான எதிர்வினைவுகளை தடைகளை எதிர்கொள்கிறீர்கள்? வணக்கம், என் பேர் மனுவல் உதயச்சந்திரன், நான் மன்னார் மாவட்டம். அதில் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரிய இல்லைன்னு சொன்னால், ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போதும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கள்ட கையில் வந்து கிடைப்பார்கள்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நாங்கள். ஆனால் இந்த 17 வருஷத்துக்குள்ளேயும் எங்களுக்கு கிடைக்க இல்லை. ஆனால் இப்போ வந்த அரசாங்கமும் சொல்லி கொண்டு வந்தது என்னென்னு சொன்னால், எந்த வீட்டிலையும் காணாமலாக்கப்பட்ட உறவு இருந்தது. என் அம்மா கதவை தட்டும் போது என் அண்ணன் வந்திருப்பான்னு சொல்லி ஓடி வந்து கதவை துறக்கிற அந்த வலி எனக்கு தெரியுமென்று சொல்லி, அப்போ எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற வேணுமென்று சொல்லி நாங்கள் இருந்த காலத்தில் அவர் இப்படி சொல்லிக்கல. அப்போ எங்களுக்கு ஒரு தீர்வென்று கிடைக்குமென்று சொல்லி நாங்களும் எதிர்பார்த்த நாங்கள். ஆனால் களவெடுத்தவனிட்டையே கள்ளனிட்டையே நாங்கள் களவு கேட்ட மாதிரி தான் எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், அவரும் அந்த இனம்தான் என்று சொல்லி நாங்கள் அதை அந்த நேரத்தில் அதை இணைக்க இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஒரு தீர்வொன்று கிடைக்கும், எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைக்கும், எங்களோட பிள்ளைய கொண்டு போனவைகள் திருப்பி கொண்டு வந்து தெரிவினோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தேன்னு சொன்னால், அவ்வளவு உறவுகளும் நாங்கள் உயிரோடு கொடுத்த பிள்ளைகளுக்காக தான் இன்றைக்கு நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். செத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டு நிற்க இல்லை. ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு அம்மாக்களோட வலிகளும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒவ்வொரு பிள்ளைக்கு தெரியும் அந்த வலி. அதே மாதிரி தான் இந்த ஜனாதிபதிக்கும் தெரியுமென்று நாங்கள் யோசிச்சு இந்த ஜனாதிபதியை கொண்டு வந்து நாங்கள் ஒழிய விருப்பத்தோடு கொண்டுறே இல்லை. ஆனால் அவரும் தஞ்ச இனத்திட தஞ்ச மொழியிட தஞ்ச இராணுவத்தை காப்பாற்ற வேணுமென்று சொல்லி இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறார். ஆனால் அதில் ஏமாந்து போனது நாங்கள் தான். அதனால தான் இன்றைக்கு நாங்கள் சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேண்டும். இந்த உலக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணை வேணுமென்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிற்கிறோம். ஓஎம்பியை கொண்டு வந்தவியல் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமென்று சொல்லி நாங்கள் நினைக்க இல்லை. என்ன சொன்னால், ஓஎம்பியை கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லித்தான் அந்த ஓஎம்பியை கொண்டு வந்தவியல். ஆனால் இன்றைக்கு ஓஎம்பி எங்களுக்கு நீதியை வழங்கலை. நிதியை வழங்குறதுக்காக 2 லட்சம் தாரம் கொண்டு நிற்கணும், 2 லட்சம் கொடுத்து கொண்டும் இருக்கணும். ஆனால் அந்த 2 லட்சத்துக்கும் எங்களோட பிள்ளைகளோட பொறுமதி இல்லை. ஓஎம்பிட்ட நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் 2 லட்சம் தாரீங்க, நாங்கள் 10 லட்சம் தாரோம், 4 லட்சம் தாரோம், எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு தீர்வுண்டு எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் ஓஎம்பியும் அந்த நட்டத்துக்கு இது அரசாங்கத்தை காப்பாற்ற வேணுமென்று தான் ஓஎம்பியும் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்குது. மன்னாரை பொறுத்தவரையிலையும் மன்னார் 3 இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு தீவு. அந்த தீவுக்குள்ளே வந்து காணாமல் ஆக்கப்பட்டது இலங்கை இராணுவம் தான், இலங்கை அரசோட தான் அது காணாமல் ஆக்கப்பட்டது. அது உலக நாட்டுக்கே தெரியும். ஆனால் உலக நாடும் இன்றைக்கு அதை மௌனிச்சு கொண்டு இருக்குது. என்னத்துக்கண்டு சரியெல்லாம் இலங்கையை காப்பாற்றி கொண்டு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த சர்வதேச தினத்தை இந்த 17 வருஷமும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் செய்து கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கு நாங்கள் அதை வெளிப்படுத்தினாங்கள். அதனால் இந்த முறை இந்த வார மாதம் 30ஆம் தேதி சர்வதேச மகாநாடாக நாங்கள் இதை
கொண்டு வர வேணுமென்று இணைத்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். என்னச்சுன்னா அடுத்த காணாபன தினத்துக்கு நாங்கள் இருப்போமோ தெரியாது. அதுக்கிடையில் எங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க வேணும். அதனால் நாங்கள் எல்லாரையும் இதில் எங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லி கேட்குறோம். ஒரு சதுர உதவியாக இருந்தாலும் சரி, பதன உதவியாக இருந்தாலும் சரி, எதாவது இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து நின்று எங்களோட பிள்ளைகளுக்கு குரல் கொடுக்க சொல்லி என் சின்ன இந்த அம்மாக்கள் எல்லாம் வயசு போயிட்டுதுகள், எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன். இழக்கிறதுக்கு இனி ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெடுத்து கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சதுர உதவியாக இருந்தாலும் சரி, என்ன உதவியாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எங்களோட மக்கள் எங்களுக்கு செய்ய வேணும். அதைத்தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். நிச்சயமாக மிகப்பெரிய வேண்டுதல்கள், மிகப்பெரிய உரிமையுடனான கோரிக்கைகளோடு இந்த தாய்மார் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கான உதவிகளை செய்யக்கூடியவர்கள் எப்படியான உதவிகளாக இருந்தாலும் செய்யக்கூடியவர்கள் முன்வர முடியும். அப்படியானவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் தெரிவித்தால் அது இலகுவானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட வடக்கு கிழக்கு சங்கத்தினுடைய தொடர்பிலக்கம் 070 390 8668. இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய பாரிய உதவிகளை செய்து தர வேணும். இந்த மாநாடு சிறப்புற இந்த மாநாடு நடக்க வேணும். எங்களுடைய கண்ணீர் கதைகள், எங்களுடைய பிரச்சனைகள் சர்வதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட வேணும். ஆகவே இது சர்வதேச புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களோட தமிழ் உறவுகளும் தமிழ் தாயக பகுதிகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளும் இந்த தொடர்பிலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த மாநாட்டிற்கு தந்து உதவ வேணும் என்றதையும் கேட்டுக்கொண்டு, அதே போல் உங்களுடைய ஆதரவுகள், இப்போ உங்களால் நிதி உதவிகள் அல்லது இந்த மாநாட்டுக்கான உதவிகளை செய்ய முடியாமல் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவுகள் எப்போதும் எங்களுக்கு வேணும். வளமையாக நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட தினத்துக்கு பாரிய உதவிகளை செய்து வார நீங்கள், அது மதத் தலைவர்கள் கூடுதலான உதவிகளை செய்து இந்த மாநாட்டுகளை, இந்த காணாமலாக்கப்பட்ட தினத்தை செய்கிற நீங்கள் இந்த மாநாட்டின் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வலுவாக எல்லாருமே சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் இதை ஒரு ஆழமாக ஒரு அழுத்தமாக சர்வதேசத்துக்கு நாங்கள் கூறி சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தாரத்துக்கு எல்லாரும் வழிவகுப்பீங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய இந்த கலந்துரையாடலில் நாங்கள் பங்கு பெற்றி இருக்கிறோம். ஆகவே இது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டு போகாமல் எங்களுடைய உறவுகள் நாங்கள் எல்லாரும் இறந்து கொண்டு போகிறாங்க. எங்களுடைய இனத்துக்கு இன்னும் ஒரு இன அழிப்பு தேவையில்லை. இப்போதும் இந்த அரசாங்கத்தின் ஊடாக இந்த இன அழிப்பு நடந்து கொண்டு இருக்குது. எங்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்குது. மறைமுகமான இன அழிப்புகள் நடந்து கொண்டிருக்குது. எங்களுடைய கைகளில் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளின் நிலை அறிகிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் காத்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற அந்த உண்மையை இலங்கை அரசாங்கம் சொல்ல வைக்கிறதுக்கு சர்வதேச நாடுகளால் தான் முடியும். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவளிக்க நீங்கள் தவறி இருந்தாலும் இந்த 17 வருஷமாக நாங்கள் சொல்கிற கண்ணீர் கதைகள் உங்களுடைய மனங்களை தட்டி எழுப்ப வேண்டும். உங்களுடைய மனச்சாட்சிகளை தட்டி எழுப்பியாச்சும் எங்களுடைய எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்துன்ற அந்த உண்மையை சொல்ல வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் சர்வதேச நாடுகள்கிட்ட சர்வதேச மனித நேயங்கள் படைத்த அமைப்புகள் எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அனைவர்கிட்டையும் இதை நாங்கள் ஒரு பணிவாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு எப்போதும் நீங்கள் ஆதரவை தந்து உதவுற நீங்கள் இந்த மாநாட்டின் ஊடாகவும் உங்களுடைய பலத்த ஆதரவை தந்து எங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரதுக்கு சர்வதேச நாடுகள் அநேகமாக ஒவ்வொரு நாடுகளில் உள்ளவங்களும் தங்களுடைய மெனக்கதவுகளை தட்டி திறக்கிறதுக்கான அவர்களை எப்படி நாங்கள் அணுகலாம், அவர்களை எப்படி இந்த மாநாட்டுக்கு அழைக்கலாம், அவர்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் எப்படி அவர்களுடன் கொண்டு செல்வதென்றது இதில் பாரிய கடமை ஊடகங்களுக்கும் இருக்குது. இதுவரைக்கும் எங்களோட தொடர்ச்சியாக இருக்கிறது ஊடகங்கள். எங்களுக்கு பாதுகாவலர்களாக எங்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு செல்பவர்களாக இருக்கிறது ஊடக பணி. ஆகவே அதனால தான் நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக எங்களுடைய மெனக்கூம்புறல்களையும் எங்களுடைய நோக்கத்தையும் இலக்குகளையும் முன்வச்சு நாங்கள் இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லி கொண்டிருக்கிறோம்.
இந்த மாநாடு சிறப்பாக எல்லாருடைய மனச்சாட்சியையும் தட்டி திறக்கிற ஒரு மாநாடாக அமைய வைக்க வேண்டியதும் உங்களுடைய கைகளில். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இதுக்குள்ள அர்ப்பணிப்போடு செயற்பட்டு கொண்டிருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவளித்து இந்த மாநாட்டை சிறப்பாக செய்து இந்த இலங்கை அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கின்ற ஒரு மாநாடாக அமைய வேணுமென்றதை இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதற்கு சமகாலத்தில் எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படியான எதிர்ப்புகள் தொடர்ச்சியான போராட்டங்களின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய ஒரு அங்கமாக எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெறக்கூடிய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய சங்கத்தினுடைய இந்த மாநாட்டை அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டிய, அவர்களுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டிய, அவர்களுக்கான ஆதரவையும் அந்த தாய்மாருக்கான தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கான குரலையும் வழங்க வேண்டியது ஈழத்தமிழர்கள் ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். ஆகவே அந்த கடமையை நீங்கள் அனைவரும் சரியாக நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். வடக்கு கிழக்கு வரைந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினுடைய உறவினர்கள், 8 மாவட்டங்களுடைய தலைவர்கள் எங்களோடு தங்களுடைய நேரத்தை பகிர்ந்திருந்தார்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கக்கூடிய விடயம் குறிப்பாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகளுடைய சங்கத்தினர் தங்களுடைய வலிகளையும் தங்களுடைய தொடர் போராட்டத்தையும் அதில் அடுத்த கட்ட நகர்வுகளையும் தொடர்பாக விவரித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். வணக்கம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில் வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்